Hey, what's up guys, welcome back to my channel. Let's get it into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மினியேச்சர் எடிட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். இந்த பேக்ரவுண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேஷியோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை அதில் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மினியேச்சர் எஃபெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணுமோ நீங்கள் கேலரியில் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரைட் சைடில் க்ராப் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம க்ராப் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஆரோ மார்க் ரைட் சைடில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவராலாக நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஏரியாலாம் வந்து செலக்ட் ஆகலையோ அந்த ஏரியா மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வந்து செகண்டாக வந்து உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துலையாவது எக்ஸ்ட்ராவாக வந்து செலக்ட் ஆகிருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா தேர்டாக உங்களுக்கு ஐ ஐகான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு தனியாக விசிபிள் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். தென் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மினியேச்சர் எடிட்னா எல்லாமே வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட இமேஜோட சைஸை வந்து நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் தென் கரெக்டாக க்ராப் அவுட் பண்ண இமேஜை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரினா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆர்டிஸ்டிக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டன் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஓவராலாக இமேஜ் எல்லாமே வந்து காட்டன் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 80 to 85க்கு நீங்கள் ஃபேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு லைட்டாக இருந்தாலே போதும், எனக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக தான் இந்த காட்டன் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு 60 to 65க்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மர்ஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக உங்களுக்கு டாட்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். தென் மேலே பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில்டர்ஸ் தான். ஸோ வந்து உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோமோன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அமௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வினியட் ஆப்ஷன் இருக்கும், அதை 2 to 3க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை 8க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் சுற்றி ஒரு பிளாக் சரௌண்டிங்ஸ் இருக்கும், ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் தனி லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.